வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெள்ளூர் மெடிக்கல் காலேஜை பற்றி முழு விவரத்தையும் பார்ப்போம். அதாவது 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், நம்ம 2023 எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குது, 2022 எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, 2022 ஆல் இந்தியாவில் எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, 7.5 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, 92.5 எவ்வளோ கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குது, 2023 2022 எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது, நம்ம 2024 இதை வச்சு எவ்வளோ எதிர்பார்க்கலாம் கட் ஆஃபை அப்படிங்கிறத முழு விவரத்தையும் பார்ப்போம். சீட் மேட்ரிக்கை பொறுத்தவரையில் ஆல் இந்தியா கோட்டாவில் கேட்டகரி வைஸாக எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும், தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில் எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வெள்ளூர் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 2005 வந்து எக்ஸ்ட்ரா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 100 MBBS சீட்டு இருக்குது ஒரு வருஷத்துக்கு. இப்போ அட்மிஷன் போடுறது 100 MBBS சீட்டு. இது வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. இதில் வந்து ஃபீஸ் வந்து அதாவது 92.5%க்கு 18,073 ரூபா. அப்புறம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு பொறுத்தவரையில் 12,073 ரூபா. இது ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இதுக்கப்புறம் மெஸ் பில்லு, ஹாஸ்டல் ஃபீஸு இதெல்லாம் தனி. இதில் வந்து 15% எவ்வளோ எந்தெந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு நம்ம கூட பார்ப்போம். 85% பொறுத்தவரையில் தமிழ்நாடு நடத்துகிற கவுன்சிலிங்கில் எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஜெனரல் கோட்டா, ஸ்பெஷல் கோட்டான்னு பிரிக்கிறாங்க. இந்த ஜெனரல் கோட்டா பொறுத்தவரையில் 7.5 ப்ளஸ் 92.5% பிரிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் பிடபிள்யூடி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேனாக பிரிக்கிறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் வருது. அதாவது போஸ்ட் கிராஜுவேட்டை பார்த்தோம்னா 10 கேட்டகரியில் இருக்குது. இதில் வந்து எம்டி வந்து 8 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்இஎன்டி வந்து 2 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் வந்து ஒரு கேட்டகரியில் இருக்குது. இதில் வந்து எம்சிஹெச் நியூரோ சர்ஜனுக்கு வந்து 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் நியூரோ சர்ஜனுக்கு வந்து 2 சீட் கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா ரேங்கை பொறுத்தவரையில் 100வது ரேங்கில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்கை பொறுத்தவரையில் 14வது ரேங்கில் இருக்குது. இதில் சராசரியாக வந்து ஒரு நாளைக்கு வந்து அவுட் பேஷண்ட் வந்து 1000 வர்றாங்க. 1000 குறையெல்லாம் ஒரு நாளைக்கு கூடலாம். ஆவரேஜாக வந்து 1000 வர்றாங்க. இதோடைய ஹாஸ்பிட்டல் பெட்டு வந்து 1000 இருக்குது. இப்போது அதாவது சீட் மெட்ரிக்கை பார்ப்போம், எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சீட் கொடுக்குறாங்கன்னு. ஆல் இந்தியாவை பொறுத்தவரையில் 15%ல் இப்போ 100 சீட் இருக்குதுன்னா 15%னா 15 சீட் ஆயிரும். இப்போ 15 சீட் எப்படி கொடுக்காங்கன்னா, அன்ரிசர்வுக்கு 6 சீட்டு பிரிச்சுருக்காங்க. ஜெனரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 1 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 3 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு வந்து 1 சீட் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 4 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில். இது தமிழ்நாடு ரிசர்வேஷனை பார்த்தோம்னா, ஓசியை பொறுத்தவரையில் 26 சீட்டு அலாட் பண்ணியிருக்காங்க போன வருஷம். பிசியை பொறுத்தவரையில் 23 சீட்டு. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டு. எம்பிசியை பொறுத்தவரையில் 16 சீட்டு. எஸ்சியை பொறுத்தவரையில் 13 சீட்டு. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட்டு. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட்டு. மொத்தம் 85 சீட்டு. இதில் தான் தமிழ்நாடு கவுன்சிலிங் எல்லாமே, அதாவது ஸ்பெஷல் கோட்டா 7.5 எல்லாமே இதில் உள்ளடக்கம். இப்போ ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, 2022 ஜெனரலுக்கு வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னா 648 முடிஞ்சிருக்கு ஜெனரலில். 2023 பொறுத்தவரையில் 655 முடிஞ்சிருக்கு. 7 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. ஓபிசியை பொறுத்தவரையில் 635 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரை 645 முடிஞ்சிருக்கு. 10 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இடபிள்யூஎஸ்ஸை பொறுத்தவரையில் 631 வந்து 2022 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 655 முடிஞ்சிருக்குது. 24 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 549 2022, 566 2023, 17 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 494 2022 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 554 முடிஞ்சிருக்குது. 50 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு எஸ்டியில். இப்போ ஸ்பெஷல் கேட்டகரியை பார்ப்போம். பிசி பிஹெச்சை பொறுத்தவரையில் 2022 எந்த சீட் அலாட் பண்ணலை. 2023 பொறுத்தவரையில் 118 முடிஞ்சிருக்குது. இப்போ
92.5%ல் எவ்வளோ கட் ஆஃப் 22 23 முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். ஓசி 22 பொறுத்தவரையில் 2022 பொறுத்தவரை 587 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 610 முடிஞ்சிருக்கு. 23 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஏ பொறுத்தவரையில் 580 2022 முடிஞ்சிருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் தான். இது வந்து ரவுண்ட் 2க்கு இதோட குறைஞ்சிருக்கு, ரவுண்டு 3க்குலாம் இதோட குறைஞ்சிருக்குது. நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மட்டும் எடுத்திருக்கோம். பிசிஏ பொறுத்தவரையில் 2022 580 முடிஞ்சிருக்குது. 600 வந்து 2023 முடிஞ்சிருக்கு. 20 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 560 2022, 585 2023, 25 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 554 2022, 584 2023, 30 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 466 2022, 504 2023, 38 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 412 2022, 477 2023, 65 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 322 2023, 428 2023, 106 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. 7.5 பார்ப்போம். 7.5 பொறுத்தவரையில் ஓசியில் வந்து 22 23 எந்த சீட்டும் போடலை. பிசியை பொறுத்தவரை 2022 327 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரை 417 முடிஞ்சிருக்குது. 90 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரை 335 2022 முடிஞ்சிருக்கு. 418 வந்து 2023 முடிஞ்சிருக்கு. 83 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மில் வந்து 22 23 போடலை. எஸ்சியில் வந்து 320 2022, 411 2023, 91 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயில் 2022 23 போடலை. எஸ்டியிலே 2022 23 போடலை. இப்போ வந்து நம்ம வந்து 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலான்னா 7.5 பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருஷமும் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து 2022 பொறுத்தவரை 300 ப்ளஸ் தான் இருக்குது. 2023 பொறுத்தவரையில் 400 ப்ளஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. வெள்ளூரை பொறுத்தவரையில் 450 மார்க்குக்கு மேலே இருந்தால் தான் நம்ம சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். இந்த வட்டம் கட் ஆஃப் வந்து வெள்ளூரில் வந்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக கூடுமானா எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் எதையும், அதுவும் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் கரெக்டாக சொல்ல முடியும், துல்லியமாக சொல்ல முடியும் இத்தனை மார்க் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு கணிப்பு தான் இருக்குது. 2023 2023 வச்சு இத்தனை மார்க் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு தான் இருக்குது, தவிர எக்ஸாக்ட்லியே சொல்ல முடியாது. இப்போ வந்து 450க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் 2024 கிடைக்குங்கிற வாய்ப்பு உண்டு 7.5 பொறுத்தவரையில். அதே மாதிரி 92.5 பொறுத்தவரையில், அதாவது எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 2023 டிஃப்ரெண்ட் பார்த்தோம்னா 106 மார்க் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 65 மார்க் டிஃப்ரெண்டில் இருக்குது. மற்ற இதெல்லாம் நார்மலாக சராசரியாக 30 மார்க் டிஃப்ரெண்டில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டை மட்டும் கணக்கு எடுத்துக்கிட்டு இதை விட ஒரு ப்ளஸ் 20 மார்க் இருந்தால் நம்ம வந்து சேஃப் ஸ்கோராக இருக்கலாம். வெள்ளூரை பொறுத்தவரை ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாடு கோட்டாவில் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. இதே மார்க் எடுத்தாலும் மற்ற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 2021 22 போட்ட புது மெடிக்கல் காலேஜில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் வெள்ளூரை பொறுத்தவரை இந்த மார்க்கை விட 20 மார்க் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா நம்ம சேஃப் ஸ்கோர்னு நினைக்கலாம். அதே மாதிரி ஸ்பெஷல் கோட்டாவை பொறுத்தவரையில் 118 கிடச்சிருக்குது. இதில் மற்ற இதில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் இப்போ வந்து நம்ம வந்து அதிகமான வித்தியாசம் இல்லை. எஸ்டிக்கு மட்டும்தான் 50 மார்க் டிஃப்ரெண்டில் வந்து இருக்குது 2022க்கு 23 கிடையில். அதே மாதிரி இடபிள்யூஎஸை பொறுத்தவரை 24 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. எஸ்சியை பொறுத்தவரை 17 மார்க் டிஃப்ரெண்டில் வந்திருக்கு. மற்றதெல்லாம் நார்மலாக இருக்குது. ஓபிசியை பொறுத்தவரை 10 மார்க்கு, ஜெனரலை பொறுத்தவரை 7 மார்க் தான் டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. இப்போ இதை விட வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃபை விட 2022 24 பொறுத்தவரையில் 10 மார்க் டிஃப்ரெண்டில் இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துருந்தால் ஆல் இந்தியா கோட்டாவில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இன்னும் டைம் இருக்குது, நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இந்த மார்க் எடுக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க, எடுக்க முடியும். நம்மளுடைய முயற்சி தான் தவிர நம்மளுக்கு தேவை இந்த சீட்டில் வந்து ஒரு சீட்டு தான். நம்மளுக்கு தேவை ஒரு சீட்டு தான். 85 சீட்டில் ஒரு சீட்டு தேவை, இந்த 15 சீட்டில் ஒரு சீட்டு தேவை அப்படின்னு நினச்சி படிங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய முயற்சி தான்.
நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.